ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வார்த்தையானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அன்பானவர்களே, 40 ஆண்டுகள் தேவன் தான் தெரிந்து கொண்டு தன் விடுதலை ஆக்கின, தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக அவர் வழிநடத்தி வருகிறார். பல சோதனைகள், உணவுக்கான சோதனை, தண்ணீருக்கான சோதனை, பிரியமல்ல அவர்கள் விரும்புகிற இறைச்சிக்கான சோதனை, எல்லாமே சோதனை தான். ஏன்பா நீங்க இந்த 40 ஆண்டு காலமளவும் எங்களை சோதிச்சிங்க அப்படின்னு கேட்டா தேவன் சொல்றார், சோதனைக்கான காரணம் சோதனை இல்லை, உன் இதயத்துல தேவனுடைய கட்டளையை நீ கை கொண்டிருக்கிறாயா கை கொள்ளவில்லையா என்பதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷ காலமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழி நடத்தி வந்ததை நினைப்பாயாகனார். அப்போ இங்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, சோதனையின் நேரத்துல புலம்பாதே, சோதனையின் நேரத்தில் பிரியமானவர்களே என்ன செய்வது என்று திகைக்கிறத விட்டுட்டு புலம்புறத விட்டுட்டு உன் இதயத்தை ஆராய்ஞ்சு பாரு. உன் இதயத்துல உன் சோதனையிலிருந்து வெளியே உன்னை கொண்டு வருகிற கர்த்தருடைய கட்டளை இருக்கிறதா, தேவ வசனம் உள்ளே இருக்கிறதா, உனக்கு அற்புதம் செய்கிற அந்த வசனம் உன் இதயத்தில் இருக்கிறதா என்பதை பார். அடுத்து நினைக்க வேண்டிய காரியம், இந்த சோதனையின் நாட்கள்ல கூட 40 வருஷ காலமும் சிறுமையிலே உன்னை நடத்தி வந்த தேவனை நினைப்பாயாக. ஒன்று, உங்களுக்குள்ளே அல்லது நமக்குள்ளே இருக்கிற கட்டளையை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மை வழி நடத்தி வந்த தெய்வத்தை நினைக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது மெய்யாகவே எந்த சோதனையிலிருந்தும் தேவ வசனம் நம்மளை வெளியே கொண்டு வரும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட சோதனையிலிருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திலையும் கர்த்தருடைய வழிநடத்தலையும் நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். 40 ஆண்டு காலத்தின் சோதனையினுடைய நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது சோதனைக்காக சோதனை அல்ல, உமது ஜனங்களுடைய உள்ளத்திலே உமது வசனம் இருக்கிறதா என்பதை அவர்கள் அறியும்படியாகவே சோதித்து சோதனையில வழிநடத்தி வந்த தெய்வத்தை நினைக்கணும்னு சொல்லி கொடுத்த ஆலோசனைக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. வெற்றியின் பாதையில உமது ஜனங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. God bless you church. Have a blessed day. மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.